Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் பூஜ்ய நேரத்தின் போது எழுந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச அனுமதி கேட்டார். ஆனால் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏதும் இல்லாததால் பேச அனுமதிக்க முடியாது என முதலில் சபாநாயகர் மறுத்துவிட்டார். ஆனால் பேச அனுமதி கேட்டு எடப்பாடி பழனிசாமி விடாப்பிடியாக இருக்கவே வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்போது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போல தற்போது டெய்லி மர்டர் ரிப்போர்ட் தான் கொடுக்க வேண்டிய நிலை இருப்பதாக கூறினார். மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தால் தான் உயிருக்கு உத்தரவாதம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இதை நான் பேசணுன்னே முதலமைச்சர் எடுத்து பேசுகிறார். உங்களுடைய ஆட்சியில் இந்த இடத்துல இப்படி சம்பவம் ஏற்பட்டுருக்குன்னு இதுக்காக முதலமைச்சர் இருக்கிறீங்க. ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில். உங்களுடைய ஆட்சியில் அப்படி நடக்கலையா, இப்படி நடக்கலையான்னு தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி தங்க நிலவரம், எப்படி வெள்ளி நிலவரம், அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்கின்றது தொலைக்காட்சி தெரிஞ்சிருக்கின்ற அவலங்களை இனி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நான் சுட்டிக்காட்டினேன். மேலும் நெல்லை ஜாகிர் ஹுசேன் கொலை குறித்து எதிர்க்கட்சி எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குற்ற சம்பவம் நடந்திருக்கிறது என்ற எடப்பாடி பழனிசாமி இதுதான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் லட்சணமா என கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் துரைமுருகன் எடப்பாடி பழனிசாமி பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமியோ தமிழகத்தில் காவல்துறை செயலிழந்து விட்டது என சுட்டிக்காட்ட அவையில் பரபரப்பு உருவானது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது கருத்தை முழுமையாக தெரிவிக்க சட்டப்பேரவைத் தலைவர் அடிக்கடி குறுக்கிட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு 0 வரல எங்கள் முழுமையாக பேசுவதை வாய்ப்பு கொடுப்பதில்லை. அதை தொடர்ந்து அதை தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை கண்டித்தான் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது டிவியை பார்த்துதான் தெரிந்து கொண்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுவது நியாயமா என்றார். முதலமைச்சர் விமர்சனத்தை அடுத்து கொந்தளித்த அதிமுகவினர் தாங்கள் எழுப்பிய கேள்வியை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்தனர். அப்போது திமுக எம்எல்ஏக்கள் சிலர் எழுந்து நின்று டிவி டிவி என கத்தி கூச்சலிடவே பதிலுக்கு அதிமுக எம்எல்ஏக்களும் டென்ஷன் ஆகி சப்தம் போட்டனர். இதில் அதிமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் செங்கம் திமுக எம்எல்ஏ கிரியும் ஒருமையில் திட்டி தீர்த்து கொண்டனர். தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுந்து பதில் சொல்ல அதிமுகவினரும் விறுவிறுவென வெளிநடப்பு செய்தனர். அப்போது ஏன் பயந்து ஓடுறீங்க என்ற முதலமைச்சர் தைரியம் இருந்தால் பேசுவதை கேட்க வேண்டும் என்றார். தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா? தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போகிற போக்கில் பேசிவிட்டு போயிருப்பதாக கூறியதோடு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் காவல்துறை சுதந்திரமாக எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் செயல்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்றார். சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து இங்கு சில கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இவை குறித்த புள்ளி விவரங்களை இந்த வகைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எந்த விதமான பாரபட்சமும் இதில் காட்டப்படுவதில்லை. மேலும் சில குற்றச்சம்பவங்கள் ஊடகங்களில் வெளியாகும் போது அதிக எண்ணிக்கையில் குற்றங்கள் நடப்பது போன்று தவறான கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொலை குற்றங்கள் 6.7 விழுக்காடு குறைந்திருக்கிறது எனவும் 2023ஆம் ஆண்டு 181 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கும் 2024ஆம் ஆண்டில் 242 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டினார். கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் 4571 சமூக விரோதிகள் அடையாளம் காணப்பட்டு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கையின் காரணமாக 2023ஆம் ஆண்டு கொலை, கொலைமை சூழற்ற குற்றங்கள் 49,280 இருந்தது.
2024 31,498 குறைந்துள்ளது. ஒரே ஆண்டில் 17,782 குற்றங்கள் குறைத்திருக்கிறோம். மேலும் கடந்த 2012 தொடங்கி 2024 ஆண்டு வரையிலான காலகட்டம் வரை அதிமுக ஆட்சி நடந்த 2012 ஆண்டுதான் 1943 என அதிக கொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்ற முதலமைச்சர், திமுக ஆட்சியில் காவல்துறை எடுத்து வரும் தீவிர நடவடிக்கை காரணமாக இந்த எண்ணிக்கை 1540 என்ற அளவில் குறைந்திருக்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் முன் விரோதம் காரணமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் நிகழ்வுகளை வைத்து அரசு மீது பழி சுமத்தி அரசியல் ஆதாயம் நினைக்கும் அதிமுகவின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி சீரழிந்து கிடந்தது என்பதற்கு தாம் தெரிவித்த புள்ளி விவரங்களே சாட்சி எனவும் முதலமைச்சர் கூறினார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.